ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினால் இந்த மாதம் 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இலங்கையிலே சிங்கள மொழியிலான ஒரு திருமறை குர்ஆனினுடைய மொழியாக்கம் வெளியீட்டு செய்யப்பட்டது. இந்த திருமறை குர்ஆனினுடைய தமிழ் மொழியாக்கத்தினை தென்னிந்தியாவிலே உள்ள பி ஜெய்னுலாப்தீன் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்க அறிஞரினால் அரபு மொழியிலே இருந்து தமிழுக்கு மிக எளிய நடையிலே மொழியாக்கம் செய்யப்பட்டதுதான் அந்த தர்ஜுமா. தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்ட அந்த தர்ஜுமாவை காலத்தின் தேவை கருதி சிங்கள மொழியிலே மொழிமாற்றம் செய்கின்ற பணியை நம்முடைய அமைப்பு மேற்கொண்டது. இந்த மொழியாக்கத்தினுடைய சொந்தக்காரரான பி ஜெய்னுலாப்தீன் அவர்களைத்தான் இந்த சிங்கள மொழியிலான தர்ஜுமாவை வெளியிட்டு வைப்பதற்காக அந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம். இந்த அழைப்பை பி ஜெய்னுலாப்தீனுடைய வருகையைத்தான் நல்லாட்சி என்று சொல்லக்கூடிய மார்தட்டக்கூடிய இந்த அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. பாதுகாப்பு துறையினுடைய செயலாளர் அதை தடை செய்து ரத்து செய்திருக்கிறார் விசாவினை. தேசிய பாதுகாப்புக்கு குந்தகமாக இவருடைய வருகை அமையும் என்ற ஒரு நொண்டிச்சாட்டை காரணமாக குறிப்பிட்டு தடை செய்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த பி ஜெய்னுலாப்தீன் உண்மையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானவரா என்பதை முதலாவதாக நாம் கேள்வியாக முன்வைக்கிறோம். தமிழ்நாட்டிலே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கு இடையில மத நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பாலமாக திகழ்ந்தவர் தான் இந்த பிஜே என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர். இலங்கையிலே கடந்த காலத்திலே மிகப்பெரிய ஒரு தலையீடியாக இருந்தவர்கள் தான் விடுதலை புலிகள் என்ற அமைப்பு. இந்த விடுதலை புலிகள் என்பவர்கள் இலங்கை நாட்டிலே பயங்கரவாதத்தை தான் அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய அமைப்பு. விடுதலை புலிகளுடைய செயற்பாடுகளை அங்கீகரிக்க கூடாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒற்றை குரலை எழுப்பிய ஒரே தலைவர் தான் இந்த பி ஜெய்னுலாப்தீன் என்று சொல்லக்கூடியவர். கலாச்சார திணைக்களத்துடைய அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் மத விவகார அமைச்சினுடைய அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. குடியகழ்வு குடிவரவு திணைக்களத்தினுடைய அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. இத்தனை சட்ட ரீதியான அந்த ஏற்பாடுகளுக்கு பின்னால் முறையாக பெறப்பட்ட இந்த பி ஜெய்னுலாப்தீன் அவர்களுடைய விசாவினை ஒரு பாதுகாப்பு செயலாளர் எப்படி ரத்து செய்ய முடியும்? உளவுத்துறை குறிப்பிட்ட அறிக்கை பி ஜெய்னுலாப்தீன் அவர்களுடைய வருகையினால் இந்த நாட்டிற்கு எந்த தேசிய பாதுகாப்பு பிரச்சனையும் இல்லை என்பதுதான். அப்ப யாருடைய பேச்சை கேட்டு இந்த விசா ரத்து செய்யப்பட்டது? அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் அசாத் சாலி போன்ற சில சில்லறை அரசியல்வாதிகள், அதே போன்று அந்த அகில இலங்கை ஜம்மியத் உலமாவும் இன்னும் சிலரும் கோரிக்கை வைத்ததனால் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டி ஏற்பட்டது என்று ஒரு சாட்டுப்போக்கை சகட்டிமேனிக்கு சொல்கிறார். இப்படிப்பட்டவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் என்பதற்காக ஒருவருடைய சட்ட ரீதியாக பெறப்பட்ட ஒரு விசாவை ரத்து செய்கின்ற முடிவை பாதுகாப்பு செயலாளர் எடுக்கிறார் என்று சொன்னால் இது நல்லாட்சியா? கடந்த காலத்திலே இந்த நாட்டிலே நிகழ்ந்த அந்த குடும்ப ஆட்சிக்கும் இந்த நல்லாட்சி என்று சொல்லிக்கொண்டு நடத்தக்கூடிய இந்த மைத்திரிபாலவுடைய ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்? மைத்திரிபாலவுடைய ஆட்சியில நல்லாட்சி இல்லை, ஜனநாயகம் இல்லை என்ற கருத்து அவ்வப்போது பல ஊடகங்களூடாக தெரிவிக்கப்பட்டு வந்தது. ஆனால் அதனை இப்பொழுது நாங்கள் எங்களுடைய விடயத்தில் கண்கூடாக கண்டுவிட்டோம். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் இந்த நாட்டு அரசிடம் சில கோரிக்கைகளை வைக்கிறது. முதலாவது, எந்த அரசியல்வாதிகளுடைய அகில இலங்கை ஜம்மியத் உலமாவினுடைய அறிக்கைகளை அடிப்படையாக வைத்து மௌலவி பி ஜெய்னுலாப்தீன் அவருடைய விசாவினை நீங்கள் ரத்து செய்தீர்களோ அந்த பி ஜெய்னுலாப்தீன் அவர்களை அரச அங்கீகாரத்தோடு அரச விருந்தினராக மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வரக்கூடிய பொறுப்பை அரசாங்கம் ஏற்க வேண்டும், பாதுகாப்பு செயலாளர் ஏற்க வேண்டும். இரண்டாவதாக, ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களை நேரடியாக கலந்துரையாடக்கூடிய ஏற்பாடு பாதுகாப்பு செயலாளர் ஊடாக எங்களுக்கு ஏற்பாடு செய்து தரப்பட வேண்டும். இந்த இரண்டு நிலைப்பாடுகளும் செய்ய தவறினால் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் இது ஒரு சாதாரண அமைப்பு இல்லை. ஏதோ அரசியல் கட்சிகளை போன்று நேற்று பெய்த மழைக்கு முளைத்த காளான் அல்ல இது. இது ஒரு மக்கள் பேரியக்கம். ஸ்ரீலங்கா முழுவதும் 80க்கும் மேற்பட்ட கிளைகளை வைத்து நடத்தக்கூடிய மிகப்பெரிய சமுதாய இயக்கம். பிரச்சாரத்தையே உயிர் மூச்சாக சுமந்து கொண்டு செயற்படக்கூடிய தொண்டர்களையும் ஊழியர்களையும் பிரச்சார பீரங்கிகளையும் கொண்ட ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கம் இது. இந்த ஜனநாயகத்துக்குட்பட்ட கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் நல்லாட்சி கண்டுகொள்ளாமல் விடுமையானால் இந்த நாட்டிலே நல்லாட்சி இல்லை, அது பேரளவு ஆட்சிதான் என்ற அரசுக்கு எதிரான எதிர் பிரச்சாரத்தை நாங்கள் இமயமாக இந்த நாட்டிலே மூளை முழுக்கெல்லாம் சுமந்து செல்வோம். சிறுபான்மையினருடைய ஆட்சி வாக்குகளை பற்றி அரசு அதிகாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய ஜனநாயக வழி போராட்டங்களை செவியேற்காவிட்டால் ஒரு மாற்று அரசியல் சக்தியை இந்த நாட்டிலே உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம். எங்களுடைய யாப்பு நிர்ணய சட்டத்தை மாற்றியமைத்து
எதிர்காலத்தில் ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்சி பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி, ஒரு அரசியல் கட்சியாக SLTJ பரிணமிக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் திறந்து வைக்க இருக்கிறோம். அந்த நிலைக்கு செல்லாமல் இருக்க வேண்டுமானால், அத்தகைய ஒரு மக்கள் எழுச்சியை உங்களுடைய நல்லாட்சிக்கு எதிராக நாங்கள் உருவாக்காமல் இருக்க வேண்டுமானால், நாங்கள் வைக்கக்கூடிய இந்த 2 கோரிக்கைகளையும் நீங்கள் செய்து தர வேண்டும். இந்த 2ஐயும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம்.